ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நாட்டுக்கோழி கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கர்ல சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வந்தவனா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இந்த பக்கம் ஒரு பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இந்த நேரத்துல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்த பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியா இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த நேரத்துல நம்ம சிக்கனை வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை மட்டும் எடுத்து அந்த கிரேவியில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாம் அதுல இறங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணில அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. நல்லா கிரேவி ரெடியா இருக்குங்க. சூப்பரா திக்னஸா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்களேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணக்க மணக்க நாட்டுக்கோழி கிரேவி அருமையா இருக்குங்க. இப்ப இந்த நேரத்துல கொத்தமல்லி இலைகள் எல்லாம் எடுத்து அதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் ஜாலியா சாப்பிட போறேங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.